ரோஸ்வெல்லில் உண்மையில் என்ன விழுந்தது? 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள ஒரு சின்ன நகரம் ரோஸ்வெல். அங்கு இருக்கும் மக்கள் இயற்கைக்கு நடுவே அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு இரவில் அந்த அமைதி திடீரென முறிந்துவிட்டது. ஜூலை 2ஆம் தேதி இரவு ரோஸ்வெலுக்கு வெளியே உள்ள பண்ணைகளில் இருந்த மக்கள் கடும் மின்னல், மேகமூட்டம், புயல் ஆகியவற்றோடு ஒரு வெடிப்பு போன்ற சத்தம் கேட்டதாக நினைவு கூர்ந்தனர். இரவில் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை. அடுத்த நாள் காலை ஒரு பண்ணையாளர் மேக் பிரேசல் என்பவர் தனது பண்ணை அருகே ஒரு வயலில் பிரம்மாண்டமான சிதைவுகள் கிடப்பதை கண்டார். அது சாதாரணமாக தோன்றவில்லை. சிறிய உலோகத் துண்டுகள், வித்தியாசமான பொருட்கள். சிலவற்றை வளைக்க முடியவில்லை, சிலவற்றை கிழிக்க முடியவில்லை. அது பூமியில் செய்யப்பட்டவையாக தெரியவில்லை. அவரது தகவலை ரோஸ்வெல் இராணுவ விமான நிலையத்துக்கு சொன்னதும் மேஜர் ஜெஸ்ஸி மார்செல் என்ற உளவுத்துறை அதிகாரி வந்தார். அவர் அந்த பொருட்களை பார்த்து அவற்றை விமானப்படையின் தலைமையகத்துக்கே எடுத்துச் சென்றார். ஜூலை 8 அன்று ரோஸ்வெல் இராணுவம் ஒரு அதிர்ச்சி செய்திக்குறிப்பு வெளியிட்டது. நாங்கள் ஒரு பறக்கும் தட்டை பிடித்திருக்கிறோம். இதில் மக்கள் அதிர்ந்து போனார்கள். உலகெங்கும் இந்த செய்தி பரவியது. ஆனால் அடுத்த நாள் அதே இராணுவம் சொன்னது, இது ஒரு வானிலை கண்காணிக்கும் பலூன் மட்டுமே, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. மக்கள் குழப்பமடைந்தார்கள். ஏன் இராணுவம் ஒரு செய்தியை சொன்னதும் மறுநாள் மறுக்கிறது? மேஜர் மார்செலுக்கும் ஓர் உத்தரவு வந்தது. இதை பற்றி கூற வேண்டாம். மார்செல் 30 வருடங்கள்ல இது பற்றி பேசவில்லை. ஆனால் 1980 தன்னை மரணத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு நோயால் பாதிக்கப்படும் போது அவர் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசினார். அது பூமியில் சேர்ந்தது அல்ல, நான் அது போன்றதை கண்ணால் பார்த்ததில்லை என்றார். அவர் விவரித்தார், உலோகங்கள் எடையில்லாமல் இருந்தன. சுத்தியால் அடித்தாலும் பிளக்கவில்லை. சிலவற்றில் மின்னணு பண்புகள் இருந்தன. மேற்கு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த இடத்தில் தேடிய போது ஒரு முட்டை வடிவ பொருள் கண்டதாக கூறினர். அவர்கள் கூறியது, அதன் அருகில் மனிதரல்லாத உடல்கள் கிடந்தன. உடல்கள் சிறிய அளவிலும் பெரிய தலைமுடிகளுடனும் இருந்தன. கண்கள் பெரியதாகவும் சாய்ந்தவையாகவும் இருந்தன. கேப்டன் ஹெண்டர்சன் என்ற விமானப்படை வீரர் அவற்றை ஓஹியோவில் உள்ள ரைட் பேட்டர்சன் விமான தளத்திற்கு அனுப்பினார். அவரது மனைவி கூறியது, அவை மனிதர்கள் இல்லை என் கணவர், அது பூமியின் உயிரிகள் அல்ல என்று கூறினார். 1997 அமெரிக்க விமானப்படை இந்த உடல்கள் பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டது. இவை உண்மையான உடல்கள் அல்ல, சோதனைக்கு பயன்படுத்திய டம்மி பொம்மைகள். இன்றும் மக்கள் கேட்கும் கேள்விகள், ரோஸ்வெல்லில் உண்மையில் என்ன விழுந்தது? ஏலியன்கள் நம்மளை எப்பவே பார்த்து விட்டாங்களா? இன்னும் எத்தனை உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன? ரோஸ்வெல் சம்பவம் பலருக்கு புரியாத மர்மமான நிகழ்வாகவே இருக்கிறது. அது ஒரு விபத்தா, இல்லையெனில் நம்மை பார்வையிட வந்த ஏதோ ஒன்றா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.